செய்யணும் சொல்றீங்க? நீ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி அந்த குடும்பமும் ஊராருக்கு மத்தியில உம்முன்னால தலை குனிஞ்சு நிக்கணும்ன்ற. நீ நிமிர்ந்து போறதில்ல, அது வேற. அவனை குனிய வைய. உணர்ச்சி வசப்பட்டோ ஆத்திரப்பட்டோ எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் நாசூக்கா திட்டம் போட்டு செய்ய வேண்டிய வேலை. ராஜவேலு இப்ப நம்மள பாம்பு கடிச்சதுன்னா விஷம் பட்டு தலைக்கேறி பொட்டுன்னு போயிடுறானே, அது என்ன பிரயோஜனம்? நட்டு வாங்கி கொட்டிச்சுன்னா விட்டு விட்டு நடுங்கி திடு திடுன்னு நெடியேறி நுறையா தள்ளி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு பொழந்துருவானே வாய. ஒண்ணு கவலைப்படாத, யோசனை பண்ணா போய் படு. நான் யோசனை பண்ணிட்டே படுக்கிறேன். காலம்பரம் எழுப்பி கேளு, விஷயத்தை சொல்றேன். நீ நல்லா இருக்கணும்பா. சமயடி ராஜவேலு வசமா மாட்டடா, வைக்கிறேன்டா உன்ன பாக்கு வெட்டி மத்தியில. அண்ணி சும்மா அண்ணி அண்ணின்னு கூப்பிடாதீங்க, எரிச்சலா இருக்கு. அண்ணன் முண்டாட்டி அண்ணின்னு கூப்பிடாம சின்னம்மா அண்ணா கூப்பிடுவாங்க. சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். பகல்லதான் எல்லாரும் இருந்தாங்க, நீங்க சாப்பிடல. இப்பதான் எல்லாருமே போயிட்டாங்க. கவேரி, புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சி இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணும். அதுதான் நம்ம சம்பிரதாயம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. நீ அம்மாவை சாப்பிடுங்க. அண்ணி சாப்பிடாம பட்னியா இருக்கும்போது நாங்க சாப்பிடலாமா அண்ணா? பசி பட்னி எல்லாம் நமக்கு சகஜம், அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆமா ஆமா, அவங்களுக்கு அஜீரணமா இருந்துதான் பழக்கம். சின்ன குடல பெரிய குடல் திணிச்சுன்னா அப்ப தெரியும் பசியோட அருமை. எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டாம், நான் சாப்பிட போறது. நீங்க அவ்வளவு பிடிவாதமா இருந்தீங்கன்னா உங்களை விட எங்களுக்கு வயிறு ஒண்ணு பெருசு இல்லைங்க. என்ன நீங்க வாங்க போங்கன்னு அவன் மருமக சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு. அடாடா, ஐயோ என்ன சுகம், என்ன சுயமா. உன் கை சாப்பாடு அமிர்தம் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குமா? அதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காவேரி, காவேரி வாங்கப்பா, உள்ள வாங்க. நாயா வரேன், உங்க அம்மா வெளியே வர சொல்லு. உள்ள வாங்கல. என்னங்க என்ன? என் பொட்டி படுக்க துணிமணி எல்லாம் தூக்கி வெளியில போடு. ஏப்பா, எங்களை எல்லாம் விட்டுட்டு தனியா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. நீங்களும் இல்லாத வீட்டுல எங்களுக்கு மட்டும் என்ன வேலை? வாமா போலாம். நீ ஏடி போற? நீ பெத்தவன், பாசத்தை உன்னால மறக்க முடியாது. நீ அவன் கூடவே இரு, நான் போய் தொலைறேன். நீங்க ஏன் போறீங்க? இது உங்க வீடு, நீங்க இங்கே இருக்கு. பொழுது விடிஞ்ச உடனே நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு என் குடிசைக்கு போய் சேர்றேன். என்கிட்ட பேசாதடா. இப்ப எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை 2 துண்டா வெட்டி போலி போட்டுருவேன். இருட்டுல தான் தவறுகள் நடக்கும். நாம தான் இப்ப வெளிச்சத்தில் இருக்க. ஏன் என்ன கண்டு இப்படி பயப்படுற? நான் என்ன புலியா சிங்கமா? இரவுல நாம 2 பேரும் சந்திக்கிறது தான் முதல் தடவை. அப்படி பார்த்தா இது நமக்கு முதல் இரவு. நம்ம முதல் இரவே இவ்வளவு மோசமா இருக்கும்னு நீயோ நானோ கனவு கூட கண்டிருக்க மாட்டோம். இல்ல, முன்புன்னு தெரியாம நாம 2 பேரும் முதல் முறையா சந்திச்சப்போ அந்த ஒரு நிமிஷத்துல என் மனசை அவங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே உன் பணத்திமிரால என்ன அவமானப்படுத்திட்டேன். உன் திமிர அடக்கணுங்கிறதுக்காக ஏழைக்கே உள்ள நியாயமான ஆத்திரத்தோட நானும் சரிக்கு சமமா உன்னை அவமானப்படுத்திட்டேன். நாம 2 பேரும் புருஷன் மனைவி ஆவோன்னு அப்ப நினைச்சு பார்த்துருப்போமா? உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா கிடைச்ச வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது. இந்த புது இடம், புது உறவு, புது வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏன் அருவருப்பா கூட இருக்கலாம். என்ன உனக்கு பிடிக்காட்டி போனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா உன் பிடிவாத குணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நானும் ஒரு பிடிவாதக்காரன். கவுன்சிலா, நம்ம கல்யாணம் இருக்கு, அதுதான் டிப்பிக்கல் சோஷியலிசம். ஏன் தெரியுமா? நாம 2 பேரும் 2 வர்க்கம். இந்த 2 வர்க்கமும் பக்குவப்பட்டு ஒன்னாகிறதான் உண்மையான சோசியலிசம். அதுக்காக தான் நம்ம தலைவர்கள்லாம் பாடுபடுறாங்க. நான் உன்னை வெறுக்கிறேன், நிச்சயமா உன்னை வெறுக்கிறேன். உன்னுடைய பகட்டு, ஆடம்பரம், பணக்கார திமிரு இதைதான் வெறுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய வறுமை, ஏழ்மை, சூழ்நிலை இதெல்லாம் நீ வெறுக்கலாம், நியாயம். ஆனா என்னையே வெறுக்கிறேன். புரியல இல்ல? உனக்கு என்ன?
உங்க வர்க்கத்துக்கே புரியாது. ஏன் இவங்களை எல்லாம் வெறுக்கிறோம்னு புரியாம பாரம்பரியமா அது உங்க ரத்தத்திலேயே விஷம் மாதிரி ஊறி போச்சு. என்ன பண்ற? நான் ஒரு முட்டாள். ஒன்ன நிக்க வச்சுக்கிட்டு நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் பாரு. நீயும் பேசுவ, ஆனா பேசக்கூடாதுன்னு நிக்கிறேன். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் வெட்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீயும் வெட்கம்தான் படுற. எப்படி தெரியுமா? ஐயோ, நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு போச்சேன். பரவாயில்ல, நீ படிச்ச பொண்ணு, நானும் உன் அளவுக்கு படிச்சவன். அது எப்படின்னு கேக்குறியா? 1000 புஸ்தகத்தை படிச்சவனை விட 1000 வயல உழுதவன் அறிவாளின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால நான் சொல்றது, நீங்க ரோஷமுள்ள ஆம்பளையா இருந்தா ஏன் அனுமதி இல்லாம என்ன தொடக்கூடாது. துரதிருஷ்டவசமா நீங்க தாலி கட்ட கழுத்தை நீட்ட வேண்டிய துர்பாக்கியம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. ஆனா இந்த ஜென்மத்துல என் மனசு உங்களை புருஷனா ஏத்துக்காது. நான் உன்னை தொட்டு தாலி கட்டல. இந்த இடத்துல உன்னை பலாத்காரமா கசைக்கு முகரத்துக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா என்னைக்கு உன் மனசார என்ன கணவன் ஏத்துக்கிறியோ, என்னைக்கு நீயா மனம் விரும்பி என்ன வந்து தொடறியோ, இது வரைக்கும் உன்னை நான் தொட மாட்டேன். எங்க அம்மா மேலானே தொட மாட்டேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து நாடல் சொன்னது என்னை தொடாதே, நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது. புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, சொன்ன வார்த்தையும் இரவல் தானது. திருநீலகண்டரின் மனைவி சொன்னது, திருநீலகண்டரின் மனைவி சொன்னது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. தாளத்தை ராகம் தொடாத போதிலே கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே. தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே, நீயும் இல்லையே, நானும் இல்லையே, நீயும் இல்லையே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை
நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. தங்கம் எடுத்த கை அது தங்கம் பார்த்ததா, தர்மம் காத்த கை சமதர்மம் கண்டதா. ஆலயம் செய்வோம் அங்கே அனுமதி இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை, நீ அந்த கூட்டமே இதில் அதிசயம் இல்லை. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே.